பிட்டு பஹானே பாஸ் புதிய ஷோ தினமும் மதியம் 12:30 மணிக்கு சோனிக்கல். Watch full episodes on Jio Hotstar. என்ன பண்ணிக்கிட்டு இருக்க மோட்டு பத்துலு? ஒரு நிமிஷம் லேட்டா வந்தாலும் உங்க 2 பேரையும் நான் வேலையை விட்டே தூக்கிடுவேன், ஜாக்கிரதை. நான் ரொம்ப மோசமானவன் தெரியுமா? என்ன, நான் மோசமானவனா? அவர் ரொம்ப நல்ல மனுஷன் சார், ரொம்ப நல்ல மனுஷன். ஆமா. அப்புறம் எனக்கு லேட்டா வந்தா சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது, ஜாக்கிரதை. நேரத்துக்கு சரியா வரணும், புரியுதா? லேட்டா மட்டும் வரக்கூடாது. நாம இன்னும் டியூட்டில கூட ஜாயின் பண்ணலாம். அதுக்குள்ள மண்டபம் நம்மள திட்டுறான். நான் சோம்பேறியாவே வேலை பார்க்கணும்னா பாஸ் சொல்றதை கேட்டு தான் ஆகணும். என்ன நான் சொல்றது? சீக்கிரம் வா. கூசணிக்கா மண்டையா, நாளையில இருந்து நாங்க வேலைக்கு போறோம். டியூட்டிக்கு போய் கரெக்ட் டைத்துக்கு போறோம்னா பாஸ் திட்டுவாரு. அதனால அலாரம் வச்சு அடிக்கிற மாதிரி ஒரு நல்ல கிளாக்கா சீக்கிரம் செஞ்சு கொடுறா. சீக்கிரம் கொடு. மோட்டு, என் உடன்பிறவா சகோதரா, நான் நிச்சயமா சொல்றேன், உனக்கு அந்த மாதிரி ஒரு டைம் பீஸ நான் தரேன். இது ஒரு ஸ்பெஷல் அலாரம் பா. நீ சும்மா சொன்னாலே போதும், அந்த டைம் இத ஃபிக்ஸ் பண்ணிக்கோ. இந்தப்பா, இத வச்சுக்கோ. அப்புறம் இன்னொரு விஷயம் பா, கவனமா கேளுங்க. இந்த அலாரத்தை யாரு செட் பண்றீங்களோ அவங்க தான் ஆஃப் பண்ணணும், சரியா? ஒருவேளை யாராவது மாத்தி ஆஃப் பண்ணீங்கன்னா அதுக்கப்புறம் இந்த டைம் பீஸ் அலாரம் அடிச்சுக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு பயங்கரமா தொல்லை கொடுக்கும்பா. நிம்மதியாவே இருக்க விடாது. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் பா, யாரு இந்த டைம் பீஸ் தொல்லை பண்ணணும்னு நினைக்குதோ அவங்களுக்கு மட்டும்தான் அது தெரியும். அவங்களுக்கு மட்டும்தான் அந்த சத்தம் கேட்கும். ஜாக்கிரதையா இருங்க. ஓகே ஓகே டாக்டர் ஜட்கா சார், நமக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. காலங்காத்தால கரெக்டா 5 மணிக்கு எழுப்பிடு. ஓகே. இந்த அலாரம் தூக்கத்தை கெடுக்குதுடா. அடடே, அவசரப்பட்டு என்னமோ பண்ணிட்டியே மோட்டோ. உன்னை யாரு அந்த அலாரத்து மேல கை வச்சு ஆஃப் பண்ண சொன்னது? டாக்டர் ஜட்கா சார் என்னடா சொன்னாரு? யாரு அலாரத்தை தொட்டு ஆஃப் பண்றாங்களோ அவங்கள அந்த அலாரம் சும்மா விடாதுன்னு சொன்னாரு இல்ல? இப்ப நீ வம்ப தேவையில்லாம விலை கொடுத்து வாங்கிட்ட மோட்டோ. இப்ப இந்த அலாரம் என்கிற டைம் பீஸ் உன்னை என்னெல்லாம் பாடுபடுத்த போதோ தெரியல மோட்டோ. ஏன்டா வளர்ற? இந்த டைம் பீஸ் நம்மள என்னடா பண்ணிட முடியும்? வாடா, நாம ரெடி ஆகி நம்ம வேலைக்கு போலாம். மணியாச்சு. சொன்னாங்களே அடிக்காத பாரு, மறைஞ்சிருந்தா அடிக்கிற வெள்ளம் வச்சுக்கிட்டா அப்புறம் பிச்சு எடுத்துருவேன். ரெடி ஆகணும். வேண்டாம் பத்துல மண்டையா, இந்த டைம் ரொம்ப டார்ச்சர் கொடுக்குதுடா. என்னடா பண்றது? காதுக்குள்ள பூந்து ட்ரிங்கி சவுண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கடா. என்னால எந்த வேலையும் செய்ய முடியல. அடே மோட்டோ, சீக்கிரமா ஓடு. ஆபீஸ்க்கு நம்ம ஓடிடலாம். ஓகே. வா 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 வா. பொறுத்துதே. வந்துரு சீக்கிரம் வந்துரு சீக்கிரம் வந்துரு. இல்லனா ஆமா. அநேகமா மோட்டுக்கு மரம் கலந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். மோட்டோ, உனக்கு இவ்வளவு தெரியுமா? நீ ஏன் மேலேயே கல் எறிஞ்ச? மன்னிச்சிருக்க பாக்ஸர் அண்ணாச்சி, மன்னிச்சிருக்க. தெரியாம நடந்துருச்சு. ஆஹா, டார்ச்சர் பண்ணுது. இன்னைக்கு ஒன்று ரெண்டு விட பார்க்காம விட மாட்டேன். அவனை எங்க ஓட்டு? மோட்டோ, இப்ப உன்னை யாராலையும் காப்பாத்த முடியாது. என்ன தப்பா எடுத்துக்காதீங்க. இவன் உங்களை அடிக்கல, அந்த டைம் அவனை தொல்லை பண்றதுனால அதை அடிச்சுட்டு இருக்கான். நீங்க தப்பா ஏமாத்திடுறீங்க. இங்க எங்க டைம் பீஸ் இருக்கு சொல்லு. உன்ன என்ன பண்றேன் பாரு. என்னையே அடிக்கிறீங்களா? இப்ப நான் யாருன்னு உங்களை காட்டுறேன். மாமியாரே மாமியாரே. ஆஹா, என்ன
ரொம்ப டார்ச்சர் பண்ணுதுடா இந்த கடிகாரம். இதை எப்படியாவது என்ன மோட்டு, யாரு உங்களை துரத்திக்கிட்டு இருக்காதுன்னு சொல்றீங்க? ஏய் போ போ, சொன்னா கேளு, மரியாதையா இங்கிட்டு போயிடு. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு, தெரியாம சொல்லிட்டேன், போயிடு, டார்ச்சர் பண்ணாத. அட என்னப்பா பத்துலு, இந்த மோட்டுக்கு என்னாச்சு? பைத்தியம் எதுவும் பிடிக்கலையே? மிஸ்டர் ஜென்டில்மேன், நீங்க ரொம்ப ஓவராலா பேசுறீங்கன்னு நினைக்கிறேன். சீக்கிரமா எங்களுக்கு தேவையான சமோசாவை கொடுங்க, நாங்க இடத்த காலி பண்ணி கிளம்பிடுறோம். இங்க கொஞ்ச நேரம் இருந்தா வம்பாயிரம் போல இருக்கு. ஓஹோ, என்னடா காத்துல டென்னிஸ் விளையாடிக்கிட்டு இருக்க? சமோசா சாப்பிடுற? எங்க ஓடுறான்? நீங்க ரெண்டு பேரும் லேட்டா வந்துட்டீங்க. இல்ல பாஸ், நாங்க ரெண்டு பேரும் சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்கோம். வேணும்னா நீங்க உங்க வால் கிளாக்க செக் பண்ணிக்கங்க. எனக்கு ஒரு நிமிஷம் லேட்டா வந்தாலும் அது பிடிக்காது. என்னது, என்னையே வாய மூடுன்னு சொல்றியா? அவசரப்படாதீங்க பெரியவரே, அவன் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கான்? என்ன எதுக்காக சொல்ல போறான்? நீதான் எதுவும் பேசாம இருக்கியே. இல்ல சார், நான் நடுவுல ஏதோ பேச வந்தேன்ல, அதனாலதான் பேச வேணாம். என்ன மோட்டோ திட்டான், அவ்வளவுதான். சரி சரி, நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. நான் ஒரு தடவை சொன்னா நீங்க 100 முறை புரிஞ்சுக்கணும். இல்லன்னா நான் உங்களை வேலையை விட்டே அனுப்பிடுவேன். நான் நல்லவனுக்கு நல்லவன். புரியுதா? எவ்வளவு தைரியம் உனக்கு? நீ என்ன தூக்கி போட்டு மிதிச்சிடுவியா? என்ன பார்த்துதான் சொன்னேன். என்னதான் தூக்கி போட்டு மிதிப்பேன்னு சொன்னேன். உடனே உன்னை வேலையை விட்டு அனுப்ப போறேன். இதுக்கு மேலேயே என்னால பொறுமையா இருக்க முடியாது. உன்னோட சேட்டையை நிப்பாட்டிக்கடா. இதெல்லாம் வேணாம், இதெல்லாம் பண்ணக்கூடாது. செக்யூரிட்டி, செக்யூரிட்டி, இந்த மோட்டு போத்தல தூக்கிட்டு போய் வெளியில போடுங்க. என்ன அகலகலமா வளர்ந்துருக்காங்க சார்? போறீங்க என்ன பண்ண போறீங்க? வேலை போனா போய் போது விட்டுற மாட்டோம். இப்பவாவது அந்த கடிகாரத்தை நாம ஏதாவது பண்ணியே ஆகணும்டா. என்ன பண்றது? மரியாதையா அமைதியாகிரு. உன்னால எங்க வேலையே போயிடுச்சு. நாம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு தான் இருந்தோம். ஆனா அந்த கடிகாரம் நமக்கு வேலை வச்சிருச்சு. அந்த கடிகாரத்தோட தொந்தரவு இல்லடா, நிம்மதியா இருக்குடா இப்பதான். ஓடி போயிடு, ஓடி போயிடுறா, இல்லடா உன்னை சும்மா விட மாட்டேன். ஐயோ மோத்து, என்னோட திட்டத்தையே நீ கெடுத்துட்ட. நான் எவ்வளவு அழகா பிளான் போட்டு அந்த ஜோனை பிடிக்கலான்னு வந்தேன். எதுக்காக நீ கத்தி அவனை காப்பாத்துன சொல்லு. சார், இதெல்லாம் பூசணிக்கா மண்டைய வேலை. அவன் தான் ஒரு கடிகாரத்தை கொடுத்து எங்களை டார்ச்சர் பண்றான். என்னால தாங்க முடியல சார், தாங்க முடியல. கடிகாரமா? எங்க இருக்கு அந்த கடிகாரம்? சீக்கிரம் சொல்லு. கடிகாரம் 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 எங்க இருக்கு? அதை இப்பவே பிடிச்சி நான் ஜெயில தூக்கி போடுறேன். சீக்கிரம் சொல்லு. இன்ஸ்பெக்டர் சிங்கம், இந்த சிங்கத்தோட குறியில இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. அதாவது இம்பாசிபிள். சார், அந்த கடிகாரம் உங்க கண்ணுக்கெல்லாம் தெரியாது சார், அது என் கண்ணுக்கு மட்டும்தான் தெரியும். ஆமா. அப்படியா? நீ என்ன முட்டாள் நினைச்சிட்டு இருக்கியா? என்ன ஏமாத்த பாக்குற? நான் உன்னை விட மாட்டேன். உன்னை தூக்கி ஜெயில போட போறேன். ஏய் நில்லு. டாக்டர் ஜட்கா சார், உங்க கடிகாரம் எங்களுக்கு என்னென்னமோ வேலை காட்டுது. உடனே இங்க வரீங்க ப்ளீஸ். பத்துலு, என் உயிருக்கு உயிரான உயிர் நண்பா. அந்த கடிகாரத்துல பேட்டரி தீர்ற வரைக்கும் என்னால எதுவுமே செய்ய முடியாதுப்பா. பேட்டரி தீர்றதும் அந்த கடிகாரம் தானாவே ஆஃப் ஆயிடும்பா. அது வரைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, சரியா? பத்துல வயிறு காலியா இருக்கும், எனக்கு மூளை வேலை செய்யாத உனக்கு தெரியாதடா. ஏதோ ஐடியா இருந்தா சொல்லு. ஐடியா? மோட்டோ, நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணு பண்ணலாம். உடனே அந்த கடிகாரத்தை எடுத்துக்கிட்டு ஒரு பெரிய கடிகார கடைக்கு போலாம். அங்க போனோம்னா அந்த கடிகாரங்கள் கூட இதுவும் செட் ஆயிடுச்சுன்னா நல்லா இருக்கும்ல. ஆஹா, எல்லாம் ஒன்னா சேர்ந்து கத்துதுங்களா? அப்பா முடியல, தாங்க முடியல. பத்துல ஏதாவது பண்ணுடா, சீக்கிரம் பண்ணுடா. என்ன மண்டைய வெடிச்சு அப்பா. மோட்டோ, இப்ப ஒரே ஒரு ஐடியா தான் இருக்கு. சமோசாவை சாப்பிட்டு சீக்கிரமா அந்த கடிகாரத்துக்கிட்ட இருந்து நீ எஸ் ஆகி ஓடி போயிரு. ஜட்கா சார் கிட்ட பேசி எப்படியாவது காப்பாத்த வழி இருக்கான்னு பாக்குறேன். சரி. டாக்டர் ஜட்கா
ஜட்கா சார் சீக்கிரமா ஒரு பெரிய மேக்னெட் எடுத்துட்டு இங்க வந்துருங்க. இது இந்த பத்லுவோட ஆர்டர். ஒரு பக்கம் பறக்க விடுறான், ஒரு பக்கம் தெரிக்க விடுறான். அதே ஐடியா சிங்காரண்டா நீ. அப்படியே ஒரு ரோலிங் பண்ணி மட்டும். அதே இனிமே நம்ம வேலையை ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். ஜென்டில்மேன் ஜட்கா சார், ரொம்ப தேங்க்யூ. நல்ல வேலை இதை பூசணிக்கா மாட்டியா சரியான நேரத்துல வந்து நம்மள காப்பாத்திட்டா. தேங்க்ஸ்டா. அண்ணே நான் வந்துட்டேன். அடே நீ எப்பப்பா வந்த? நீ எப்பவுமே வீட்டை விட்டு வெளியே வர மாட்டியே, எப்ப எப்படி வந்த? என்ன பண்றதுன்னு நகரத்துல வாழ்றதுக்கு பயமா இருக்கு. அங்க கூட்டம் அதிகமா இருக்கும் இல்லையா, நிறைய வண்டிகள்லாம் போயிட்டு இருக்கும்ல, எனக்கு ரொம்ப பயமா இருக்கும்ண்ணே. அட நான் இருக்கும் போது நீ எதுக்காக பயப்படுற? சரி நீ உள்ள போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு என் துணியை போட்டுக்கிட்டு வா. என்னோட துணி உள்ள அங்க இதுல பீரோல இருக்கு. அதுக்கப்புறம் 2 பேரும் சுத்தி பார்க்க போலாம். போயிட்டு சீக்கிரம் வாப்பா. என்ன சரியா? ஆஹா அடே கலக்குறப்பா. சீக்கிரமா வாடா, ரொம்ப பசிக்குதுடா. டீ கடை மண்டைய கடையில சமோசா சூடா போட்டுருப்பா, இல்லன்னா ஆறிடும். வந்துரு. சாரி தெரியாம இடிச்சிட்டேன். என்னையும் மன்னிச்சிருங்க, தெரியாம இடிச்சிட்டேன், மன்னிச்சிருங்க. இவனுக்கு என்னடா ஆச்சு? அநேகமா இவர் யாரைய பார்த்து பயந்துருக்காருன்னு நினைக்கிறேன். வா நாம இத பயன்படுத்திக்கலாம். ஓகே ஓகே விளையாடலாம். டேய் மண்ணே, இதெல்லாம் ரோடு நினைச்சா உன் வீடு நினைச்சியா? கண்டவங்க மேல மோதிக்கிட்டு இருக்க, அப்புறம் சாரி கேக்குற, அடிச்சு கொன்னுடுவேன். ஜாக்கிரதை. யாருகிட்ட சொல்றா? எங்களுக்கு ஏதாவது பெருசா அடிபட்டிருந்தா என்னடா பண்ணிருப்ப? சொல்லிட்டா. ஓய் மோட்டு பத்லு, இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? அட ஒண்ணு இல்ல சார், நீங்க போங்க, சும்மா தான், வேற ஒண்ணு இல்ல. ஆமா போயிட்டு வாங்க. நான் உங்ககிட்ட என்ன கேட்கணும்னு நினைச்சேன் தெரியுமா? இந்த ரோடுன்னா உங்க அப்பா வீட்டு ரோடா, உங்க அப்பா போட்ட ரோடான்னு கேட்டேன். என்னடா என்னடா பேசிக்கிட்டு இருக்க? என்ன முட்டை மொழி முழிச்சுக்கிட்டு இருக்க? என்ன பெரிய மனுஷன் கேட்டா அழகா பதில் சொல்ல மாட்டியாடா? வீட்டுல போய் பெரியவங்க இருந்தா வர சொல்லிட்டா. நீங்க 2 பேரும் இன்னும் ஏதாவது சொல்றதுக்கு பாக்கி இருக்கா? எவ்வளவு சொல்ல வேண்டி இருக்கு, ஆனா எங்களுக்கு இப்ப நேரம் இல்ல. நாளைக்கு அந்த மீதியை சொல்றோம். ஓகே வரட்டுமா? வழிய விடுறா. உங்களுக்கு வேற வேலை இருக்கலாம், ஆனா எனக்கு வேற வேலை இல்ல. அத போமே இங்க என்ன நடக்குது? மோட்டு பத்லு பாக்ஸர் நில்லுங்க. ஏய் ஸ்டாப் ஸ்டாப் இன் தி நேம் ஆஃப் லா. சட்டத்தின் மீது ஆணையா சொல்றேன், பாரத தாய் மீது ஆணையா சொல்றேன். உட்கார்ந்துகிட்டே இருக்கேடா, இறங்கி வந்து ஏதாவது இதுக்கு மேல எங்களால ஓட முடியாது. முடியல. சாரி சாரி, மறுபடியும் தப்பு நடந்து போச்சு, என்ன மன்னிச்சிருங்க, தெரியாம நடந்துருச்சு. மோட்டு இங்க என்னடா நடக்குது? திடீர்னு அம்பியா மாறுறான், திடீர்னு அண்ணியனா மாறுறான். யாரா இவன்? புதுசா இருக்கே, நீயே கேள்றா. டேய் மாத்தி பேசட்டும்டா, நம்மளுக்கு என்ன? இப்ப அவனுக்கு நாம யாருன்றத காட்டலாம். வாடா பத்துலு. டேய் ஒவ்வொரு வாண்டியும் எங்க மேல மோதிக்கிட்டு அப்புறம் மன்னிப்பு கேக்குற, என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்க மாண்ட? அட நான் தான் சொல்றேன்ல தப்பு நடந்துருச்சுன்னு. இனிமே இந்த மாதிரி எப்பவும் நடக்காது, என்ன மன்னிச்சிருங்க ப்ளீஸ். ஏதோ கெஞ்சி கேட்கறதுனால இந்த ஒரு தடவை மட்டும் உன்னை மன்னிச்சு விட்டுறோம். இனிமே எங்க கண்ணுல நீ படவே கூடாது. ஓடு ஓடு, இங்க நிக்காத, ஓடு, உழுதடிச்சு ஓடு. ஆமா இல்லனா சொல்லு, இன்னைக்கே உனக்கு ஒரு பாடத்தை கற்பிச்சு கொடுக்குறோம். எங்க எதிரில நின்னு பேசுறதுக்கு உனக்கு தைரியம் இருக்காடா? நீ ஆம்பளையாடா? மீச வச்ச ஆம்பளையாடா? உனக்கு மீச இருக்கா? சொல்லுடா. எங்க முன்னாடி ஒண்ணுக்கு போற பயணி கனவுல கூட எங்க கிட்ட மோதணும்னு நினைக்காத. அவ்வளவுதான்.
என்னடா பழையபடி சிரிக்கிறான்? ஆமா, உங்களுக்கு ஒண்ணும் ஆவலையே. அடி வாங்கணும்னு முடிவோட வந்திருக்கீங்களா என்ன? சரி, பிரச்சனை இல்ல. உங்களை இன்னைக்கு 2ல 1 பார்க்காம விட மாட்டேன். ஐயோ, தப்பு நடந்துருச்சு, என்ன மன்னிச்சிருங்க. மோட்டு, இங்க என்னடா நடந்துகிட்டு இருக்கு? அந்த பக்கம் பார்த்தா குத்துறான், இந்த தெருவுல வந்து விழுந்ததுக்கு அப்புறம் நம்மள பார்த்து ஓடுறான். என்னடா நடக்குது இந்த ஏரியாவுல? இப்ப அவன் ஓடுறான்ல, ஓடுறவன துரத்துறது தானே நம்ம ஸ்டைல். வா டேய் நில்லு. என்னடா ஓடிக்கிட்டு இருக்க? எதிர வந்து நிக்கிற. இன்னைக்கு எங்க கோவத்தை நீ என்னன்னு பார்க்க போறடா மண்ட. இது வரைக்கும் நீ எங்க கிட்ட போட்ட நாடகம் எல்லாம் முடிஞ்சு போச்சுடா. இந்த கிளைமேக்ஸுக்கு நான் எண்டு கார்டு உனக்கு போடாம விட மாட்டேன். இப்படி பேசி பேசி என்கிட்ட அடி வாங்கிட்டே இருக்கீங்க. அட, யானை தன் தலையிலேயே மண்ணை போட்டுக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இப்ப நீங்க 2 பேரும் அடி வாங்கியே சாக போறீங்க. அம்பியா ஓடுறான், நீனா திரும்ப வந்து அடிக்கிறான். யார் மோட்டு? என்ன மன்னிச்சிடுங்க, என்ன மன்னிச்சிடுங்க ப்ளீஸ். சிவாஜியை பார்த்திருக்கேன், எம்ஜிஆரை பார்த்திருக்கேன், ரஜினியை பார்த்திருக்கேன், கமலை பார்த்திருக்கேன். இவனடா அண்ணியன் விக்ரமோட மோசமா நடிக்கிறான். ஒரு பக்கம் மன்னிப்பு கேட்கறான், திடீர்னு அடிக்கிறான். எங்களை விட்டுருக்க வேண்டாம். இல்ல இல்ல, நீங்க தான் என்ன மன்னிக்கணும். ப்ளீஸ் மன்னிச்சிருங்க. சரிடா சரிடா சின்ன பையல, நாங்க பெரிய மனசு பண்ணி உன்னை மன்னிச்சிட்டோம், போதுமா? நீயும் பழச இதே மனசுல வச்சுக்காதடா தம்பி. டேய், மாறுறதுக்குள்ள ஓடி வந்துரு மோட்டு. நில்லுங்க, நான் உங்களுக்கு தேங்க்யூ சொல்லவே இல்ல. அதையாவது வாங்கிட்டு போங்க. தேங்க்யூ நீயே வச்சுக்கடா, நீயே எடுத்துட்டு போய் எங்களுக்கு வேண்டாம். பூசணிக்கா மண்டையா, நம்ம ஊர்ல ஒரு பாக்ஸர் மண்டையா இருக்கான்ல, அவனுக்கு என்ன ஆச்சுன்னு புரியவே இல்லடா. டாக்டர் சார் கொஞ்ச நேரம் அழுவுறாரு, திடீர்னு ஆவேசமா பொளக்குறாரு, என்ன பண்றது சொல்லுங்க சார். மோட்டு பத்லு, என் உயிருக்கு உயிரான உயிர் நண்பர்களே, எப்படி என் நோயாளிகளுக்கு புத்தி கெட்டு போச்சோ அதே மாதிரி தான் பாக்ஸருக்கும் புத்தி கெட்டு போச்சுப்பா. சீக்கிரமா அவருக்கு சிகிச்சை கொடுத்தாகணும். போய் அவரை ஓடிட்டு வந்துருங்கப்பா, நான் அவரை குணப்படுத்துறேன். ஆனா அவருக்கு அவரோட நிலைமையை பத்தி எதுவும் சொல்லிடாதீங்கப்பா, புரியுதா? அறிவு கட்ட மண்டையா, அவரை போய் இங்க ஓட்டிட்டு வர சொல்றியா? ஓட்டிட்டு வரதுக்கு அவன் என்ன ஆடா மாடாடா? அவன் காதை புடிச்சு எடுத்துட்டு வந்தா எங்க காதை பஞ்சர் ஆக்கிடுவான்டா மண்டை பையில. அறிவு இடத்துல பேசாத மோட்டு பத்லு, அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா. பாக்ஸர் உங்க பக்கத்து வீட்டுல இருக்கவன், உங்களோட நண்பன் இல்லையா? அதனால நீங்க தான் கூட்டிட்டு வரணும், அது உங்க கடமைப்பா. ஆமா பாக்ஸர் என்னாச்சு? டாக்டர் பூசணிக்கா மண்டையா உங்களை பத்தி தான் நிறைய பேசிக்கிட்டு இருந்தாரு. எதுக்கு? ஒண்ணும் இல்ல அண்ணாச்சி, ஒண்ணும் இல்ல. பாக்ஸர் என்னாச்சு? அதாவது நீங்க பூசணிக்கா மண்டையா உங்களை கையோட கூட்டு வர சொன்ன வரீங்களா? உங்களோட சேர்ந்து அப்படியே உதைக்கணுமா? மரியாதைங்க என்னடா பண்றது பத்துல மண்டியா? பயிர் காலியா இருக்கும்போது எனக்கு மூளை வேலை செய்யாது, உனக்கு தெரியாதா? ஐடியா இது வேறையா? யாரு யாரு சொன்னா கேளுங்கடா. தூக்கு. நீங்க 2 பேரும் யாரு? வாடா வாடா வாடா. வரண்டா போடா. என் அண்ணனை எங்க தூக்கிட்டு போயிட்டு இருக்கீங்க? அட மோட்டு பத்லு, நீங்க 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ண போறீங்க? அது ஒண்ணு இல்ல பாக்ஸர் என்னாச்சு? உங்களுக்கு வைத்தியம் பண்றதுக்காக தான் கட்டி தூக்கிட்டு வந்தோம். ஏன்னா உங்களுக்கு மூளை பசிக்கு போச்சு, இல்ல மூளை குழம்பிடுச்சு. ஏன் மூளை குழம்பி போச்சா? ஆமா, உங்க மூளை குழம்பி தான் போச்சு. திடீர்னு கோழை ஆயிடுறீங்க, திடீர்னு வீரன் ஆயிடுறீங்க. பயந்தாங்கொலியா மாறிக்கிட்டு இருக்கீங்க. பயந்தாங்கொலியா மாறிட்டு இருக்கேன். அநேகமா உங்க 2 பேரோட மூளை தான் மழுங்கி போச்சுன்னு நினைக்கிறேன். மரியாதையா விட்டுருங்க, இல்ல நான் உங்க 3 பேரையும் தொலைச்சு கட்டிடுவேன்.
இது யாராது? ஓஹோ, இப்படி போதா கதை? என்னோட அண்ணனைய அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. மேல போய் உட்காந்துக்கிட்டானா நெக்ஸ்ட் நாம தான்டா. அவ்வளவுதான். என் எதிர்காலம் என் கண்ணுக்கு தெரியுது. நம்ம வெளியூர் விட்டு போய் எங்கடா போறேன்? வேணாப்பா, சொன்னா கேளுப்பா. என்னடா இதெல்லாம்? யாராவ? கீழே வாங்கடா சொல்றேன். இல்ல மேல நல்லா காத்து வருது, நாங்க இங்கேயே தூங்கிக்கிறோம். வேண்டாம். நீங்க கீழே வரீங்களா இல்ல நான் மேல வரட்டுமா? வந்துருங்க. மோட்டு பத்துல என்னால முடியலப்பா, என்ன விட்டுருங்கப்பா. ஏய் மோட்டு பத்துல தேங்க்யூ வெரி மச். எனக்கு பெரிய உதவி பண்ணிட்டீங்க. எதுக்காகடா இப்ப தேங்க்ஸ் சொல்றேன்? ஏற்கனவே அடிச்சதுக்கா இல்ல அடிக்க போறதுக்கா? ஏய் என் தம்பியை தைரியசாலி ஆக்குனதுக்கு தேங்க்யூ. இது வரைக்கும் இவன் பயந்துதான் நான் பார்த்திருக்கேன். ஆனா இன்னைக்கு என்ன காப்பாத்துறதுக்காக என் தம்பி உங்களையே அடிச்சிட்டான். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களால என் தம்பி தைரியசாலி ஆயிட்டான். என் மனசுல இருந்த கஷ்டம் எல்லாம் பறந்து போயிடுச்சு. இதுக்கு முன்னாடி நான் எலிய பார்த்து கூட பயந்துகிட்டு இருந்தேன். ஆனா இனிமே சிங்கத்தை பார்த்து கூட நான் பயப்பட மாட்டேன். தேங்க்யூ மோட்டு பத்லு. தேங்க்யூ வெரி மச். ஓஹோ, அப்ப ஆரம்பத்துல இருந்து மன்னிப்பு கேட்டவன் நீதானா? அதுக்கப்புறம் ஒவ்வொரு மூளையா வந்து பொழந்து கடாச்சினது இவரா? அப்படின்னா அதெல்லாம் பின்னாடி பெரிய கதெல்லாம் இருக்குது. ஏற்கனவே வாங்கின அடியில அங்கங்க எலும்பெல்லாம் இடம் மாறி இருக்கு. வீட்டுக்கு போய் ஒத்தனம் கொடுக்கணும். மனசு தேத்திக்க. Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.